ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை போட்டு பொடி. இந்த பொடிங்க சாதத்தோட, இட்லி, தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். முருங்கைக்கீரை சாப்பிடாத பசங்க கூட இந்த பொடியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. கீரை சாப்பிட மாட்டேன் அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. அதுக்கு முருங்கைக்கீரை நான் ஒரு பெரிய கட்டு எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நல்ல துணியில் ஃபேனுக்கு அடியில் 1 டே ஃபுல்லும் காஞ்சிச்சிங்க. காய வச்சு எடுத்து வச்ச கீரை. இந்த கீரை இளங்கீரை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை கிடைச்சாலும் இந்த மாதிரி கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை நான் சூடு பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருளை ஒவ்வொன்றா வறுத்தரலாம். இதுக்கு வேர்க்கடலை இந்த ஸ்பூன் வச்சு 4 ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேங்க. இதோடையே இந்த கடலை கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பாருங்கள், கடலை எந்த அளவுக்கு வறுபட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவு வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கூட நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. அந்த அளவு போதும், எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிட்டால் போதும். இதில் கடலைப்பருப்பு அதே ஸ்பூன் வச்சு தான் 4 ஸ்பூனு, வேர்க்கடலை 4 ஸ்பூனு, அதே மாதிரி கடலைப்பருப்பும் ஒரு 4 ஸ்பூனு, பெரிய டீஸ்பூன் அளவு இருக்குங்க, அந்த ஸ்பூன் வச்சு எடுத்துருக்கேன். முருங்கைக்கீரை பெரிய கட்டாக எடுத்திருக்கேன், அதனால் இந்த அளவு எடுத்துக்கிறேன். இதுலேயும் மல்லியும் அதே ஸ்பூன் வச்சு 4 ஸ்பூன், இதையும் வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து வறுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுலேயும் உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன். அந்த பருப்போட சைஸை பொறுத்து நம்ம ஒவ்வொன்றா போடலாங்க. வேர்க்கடலைக்கு அடுத்து கடலைப்பருப்பு, மல்லி, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ சீரகம் இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிறேன். இதுலேயும் நான் கடுகும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அரைக்கிறேன். இந்த கடுகு போடுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக கடுகும் போட்டு வறுத்து செய்யுங்க. இப்போ எல்லா பருப்பும் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் புளி ஒரு பெரிய லெமன் சைஸுன்னு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு புளியை லைட்டாக சூடு பறக்க நான் வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. இந்த முருங்கைக்கீரை பொடிக்கு இந்த புளி போடுறப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக புளியையும் நீங்கள் போட்டு செய்யுங்க. புளியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் போட்டு செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்குங்க. புளியும் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு. அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக இன்னும் எண்ணெய் விட்டு இதில் பெருங்காயம் இந்த அளவு எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இதுலேயும் காரத்துக்காக மிளகாவத்தல் நான் ஒரு 25 நம்பர் எடுத்துருக்கேன். இது கரெக்டு காரமாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எப்போவுமே பொடி கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதனால் இந்த அளவு வத்தல் எடுத்திருக்கேன். இது நல்லா காரம் இருக்குங்க. இந்த காரம் கரெக்டாக இருக்குது. இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம பூண்டு பல் ஒரு 5-6 பல் எடுத்துருக்கேங்க. பெரிய பூண்டு பல்லாக தான் எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இதிலே தேவையான அளவு உப்பும் போட்டு வறுத்துக்கலாம். இப்படி வறுத்து போடுறதுனால, பூண்டு உப்பு வறுத்து போடுறதுனால நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட அந்த பொடி நல்லா இருக்குங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி வறுத்து போடுறது. இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த கடாயிலேயும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுத்துட்டு நம்ம நல்லா கழுவி ஆற வச்சுருந்தோம்ல முருங்கைக்கீரை, அதையும் போட்டு மீடியமாக இல்லைன்னா ஸ்லோவில் கூட வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. ஏன்னா இரும்பு கடாய் இது, அதனால் நான் லோவில் வச்சு தான் இதை வறுக்கலாம். நல்லா வறுபடணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்பப்போ இப்படி கிளறி விட்டாலே நல்லா வறுபட்டுரும். ஏற்கனவே 1 டே ஃபேன் கடியில் நல்லா காஞ்சிருக்கு, அதனால் சீக்கிரமாகவே வறுபட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருக்கு. இது கையில் எடுத்து இப்படி நல்லா கசக்கி பார்த்தா நல்லா அப்படி நல்லா உளுந்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இது வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்படி வறுபடணும்.
இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயிலே எப்படி வச்சிடலாம். ஏன்னா ஏதாவது ஒரு இலையில் லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் கூட இந்த சூடுக்கு அது நல்லா வறுபட்டுரும். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் நல்லா ஆறி போயிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு பருப்பு, வத்தல், பெருங்காயம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு பல், உப்பு போட்டு அரைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரகரன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதோடையவும் பூண்டும் உப்பும் லைட்டாக வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம முருங்கைக்கீரையை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி நான் எடுத்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்களேன். முருங்கைக்கீரை பொடி அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நான் பூண்டு உப்பும் போட்டு அரைச்சிட்டேன். இதுலேயும் முருங்கைக்கீரையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை பொடியை செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கங்க.